நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது அப்பட்டமான உண்மை. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நீட் விலக்கு மசோதா தீர்மானத்திற்கு விஜய் வரவேற்பு. நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மாநில கல்வியில் பயின்றுவிட்டு தேசிய கல்வியில் தேர்வு எழுத சொல்வது அநீதி. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். கல்வி மருத்துவத்தில் மாநில அரசுகளுக்கு உரிமை மற்றும் சுதந்திரத்தை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தார். மன அழுத்தம் இன்றி ஜாலியாக படியுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. நீட் தொடர்பான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்துக்கு காங்கிரஸ் வரவேற்பு. தமிழக மக்களின் நலனில் அக்கறையுள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். நீட், நெட், கியூப் உள்ளிட்ட தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டனம் முழக்கம். நீட் எதிர்ப்பு நாடகத்தின் பின்னணி என்ன என்று தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. நீட் தேர்வுக்கு பின் அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்தனர் என்ற உண்மை வெளிப்பட்டு போலி பிம்பம் உடைந்துவிடும் என்ற பயமா என விமர்சனம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஏகனாபுரம் கிராம மக்கள் கைது. ஏகனாபுரத்தில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்து. பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் விதித்த தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக நீதிபதி கோகுல்தாஸ் ஆணையத்தின் பணிகள் குறித்து அரசிதழில் வெளியீடு. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் ஆணையத்தின் 4 முக்கிய பணிகள் அரசிதழில் வெளியீடு. தமிழ்நாட்டில் 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கு இன்று முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. மதுரை, கோவையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் இன்று ஆய்வு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை கடனாக வழங்க உள்ளதை அடுத்து நேரில் ஆய்வு. தேனி சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2 நாட்களுக்கு பின் அனுமதி. அருவி பகுதியில் யானை நடமாட்டம் இல்லாததால் அனுமதி அளித்தது வனத்துறை. சேலம், ஓமலூர், தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 ஏரிகளில் விவசாயிகள் இலவசமாக மண் எடுக்க அனுமதி. விவசாயிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து மணல் எடுத்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தகவல்.
சிவகங்கை தேவக்கோட்டை அருகே கிராம தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி. வங்கி லாக்கரை உடைக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பின. விருதுநகரில் வெம்பக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வு பணி. மாவுக்கல்லால் ஆன கழுத்தில் அணியக்கூடிய தொங்கணி கண்டடிப்பு. திருச்சி முசிறி அருகே பூட்டியிருந்த மளிகை கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு. 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் 26 பேர் பணியிட மாற்றம். மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு. புதுச்சேரியில் பாரம்பரிய மிதிவண்டி ரிக்ஷாவில் கூரை போட்டு பயணிக்கும் ரஷ்ய குடும்பம். குழந்தைகளுடன் புதுச்சேரி நகர் வீதிகளில் உலா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,560 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்த நபர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு. தலைமறைவாக உள்ள சாமியார் போலே பாபா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. கர்நாடகாவில் பலத்த காற்றுடன் கனமழை. கர்நாடகாவில் 6ஆம் தேதி மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் குவிந்துள்ள குப்பைகள். பாகல்நாலா அருகே போக்குவரத்து பாதிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் கனமழை. சாலைகள், ரயில் தண்டவாளங்களில் தேங்கியுள்ள மழை நீரால் மக்கள் அவதி. லடாக்கில் மிதமான நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 4.4 பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் தகவல். அசாமில் நீடிக்கும் கடும் வெள்ளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38 அதிகரிப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 80,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. சென்செக்ஸ் 574 புள்ளிகள் அதிகரித்து 80,015 புள்ளிகளில் வர்த்தகம். புதிய 3 குற்றவியல் சட்டங்களும் ஆங்கில எழுத்துக்களில்தான் பெயரிடப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம்.